நம்ம விஜய் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே வந்திருக்காரு. ம், ம். நீ பொது அதாவது குழந்தைகள் காப்பகம், மக்கள் காப்பகம், பெண்கள். பெண்கள் காப்பகம், முதியோர் காப்பகம்ட்டு அதுக்கு தானே வந்திருக்காரு. ம். அதுக்கு தான் முதலமைச்சராக வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் ஒரு 28 வயசு பொண்ணுக்கு அவர் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காருனாக்கா என்ன அர்த்தம்? யாருக்காவது கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? ம்ஹும். யாருக்கும் கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு 2 பிராமின் கொடுத்ததுனால சண்டை போட்டாங்க. வைகோ அன்னைக்கு பேசினாரு. ம். பிராமின் கொடுத்ததுனால 25 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்ததே பிராமின் தானேயா ஜெயலலிதா ஆமா. அப்படின்னு சொன்னார் அவரு. ம். அவர் எப்பேற்பட்ட ஆள் வைகோ? அவர் ஒரு பெரிய வக்கீலுங்க அவரு. ஆமா. அப்பேற்பட்ட மனுஷனே அவரே சொன்னாரு, ஏற்கனவே ஆண்டது ஜெயலலிதா தானே, இப்போ ஏன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. ம். விஜய் பத்திலாம் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க. இப்ப நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது இல்ல இப்ப ஐயோ, கோயம்புத்தூர்ல. வந்து 12 நாள் தாங்க ஆகுது. அதுக்கிட்ட நீ வந்து எட்ரா புறா கத்திடுறான்னு சொல்ல முடியாது. இவர் போட்ட ஆர்டரெல்லாம் நிறைவேற்றுறது யாரு? சட்டத்திட்ட ஒழுங்கு. ம். அதாவது காவல்துறை தான் இதை கண்காணிக்கணும். நேற்று இதுக்காக தான் விஜய் படம் ஒரு படம் தெரி படம் போட்ட சன் டிவியில் போட்டாங்க. ஆமா. பார்த்தீங்களா? ஆமா. இல்லாம கட் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. ஏன் போட்டான்? ஒரு பெண்களை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு தானே அதை போட்டான் அந்த படத்தை. ம். பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் படம் பார்த்தீங்களா இல்லையா? சன் டிவியில் போட்டான் அதை. இது எதுக்காக அவன் போடுறான்னு இது போட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? ஸ்டாலின் பையனும் ஸ்டாலினும் அதாவது தாவிக்காக இருக்கக்கூடாது, நாங்கள் 2 பேர் தான் இருக்கணும், ஒன்று டிஎம்கே இருக்கணும், எல்லாரும் ஏடிஎம்கே இருக்கணும், அப்போ தான் நாங்கள் கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு அவங்க இருக்காங்க. ம். அதுதான் எனக்கு பிடிக்கல.